ஹாய். ஸோ இன்றைக்கான லன்ச் மெனு என்னென்னா ஹர்பலில் பண்ண ரசம். அது என்ன ஹர்பல் ரசம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ தூதுவளை இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு ரசம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி துவக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். பட் துவக்கலாம் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு செம்மையாக வந்திருந்தது. இது செய்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, லாஸ்ட் நைட் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போலயே இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டலான்னு வெளில போய் சாப்பிட்டது. போகிறதுக்கு முன்னாடி குல்ஃபி வண்டியில் இருந்த குல்ஃபியை பார்த்துட்டு 2 பேருமே சாப்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சா 2 பேர்த்துக்கும் பயங்கரமான தொண்டை வலி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னு எங்களுக்கும் தெரியல. சரி, குல்ஃபியில் எதுவும் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல, நம்ம லேட் நைட் சாப்பிட்டதா தண்ணி ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. சரி, காலையில் எந்திரிச்சோடனேவும் இஞ்சி டீ தான் குடித்தோம். சரி, சரியாக போயிடும் அப்படின்ட்டு. அப்போ இஞ்சி டீ குடித்தும் சரியாகலை. எச்சி முழுங்கும் போதெல்லாம் அந்த மாதிரி தொண்டை வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருந்த பாட்டிக்கிட்ட, என்னப்பா வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு கேட்டோன்னே, இதுதான் இந்த மாதிரி தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு செடி காட்டி, இதுதான் வந்து தூதுவளை செடி, இதில் ரசம் வச்சு சாப்பிடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னாங்க. சரி, நம்மளும் ரெஃபரன்ஸ்க்கு யூடியூப்பை பார்த்து எப்படி தூதுவளை ரசம் வைக்கிறதுன்னு பார்த்தேன். சரி, அதே மெத்தடில் பண்ணி டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க.